ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. திருக்கச்சி நம்பிகள் திருவடிகளில் ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் போய் ஆசிரித்தார். அந்த ஸ்ரீவைஷ்ணவர் அடியனுக்கு பகவதிஷத்தை அருளி செய்ய வேணும் என்று கேட்க, திருக்கச்சி நம்பியும் தேவபெருமான் இடத்துல போயிட்டு இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கார் என்று விண்ணப்பம் செய்ய, சரி அவசியம் அவருக்கு சொல்லும், எம்மை சொல்லும் அப்படின்னு பெருமாள் சொன்னாராம். எம்மை சொல்லும்னா தாத்பரியம் என்னன்னா, என்னையே உபாயமாக அறிவியும், நான் தான் உபாயம், பிரபத்தியே உபாயம் அப்படின்றத போய் தெரிவியும் அப்படின்னு திருக்கச்சி நம்பிகள் இடத்துல சொல்ல, திருக்கச்சி நம்பியும் எல்லா அர்த்தங்களையும் அந்த ஸ்ரீ வைஷ்ணவருக்கு உபதேசித்தார். இப்படிப்பட்ட அர்த்தங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு அவர் ரொம்ப கிருத்தார்த்தராக ஆனார். செய்ய வேண்டியவற்றையெல்லாம் செய்தவராக மனசுல ஒரு நைர்பரியத்தோட திருப்தியோட அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் க்ஷண காலமும் திருக்கச்சி நம்பிகள் திருவடியை விட்டு பிரியாமல் எல்லாவித கைங்கரியங்களையும் செய்து கொண்டிருந்தார். இந்த ஸ்ரீ வைஷ்ணவர் பிராமணராக இருந்திருக்கணும். ஆகையினாலதான் அவருடைய பிரகிருதி பந்துக்கள், உற்றார் உறவினர்கள் அவர்களெல்லாம் ஆக்ஷேபிக்கிறார்கள். அதை எப்படி நீ திருக்கச்சி நம்பியை போய் ஆச்சாரியராக கொள்ள முடியும், அவர் பிராமணர் கிடையாது என்று எல்லாம் ஆக்ஷேபிக்கிறார்கள். திருக்கச்சி நம்பி வைஷ்ய குலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு தான் பொதுவாக சம்பிரதாயம். ஆனால் சில இடங்களை பார்த்தா அவர் சூத்திர குலத்தை சேர்ந்தவர் என்றும் தோன்றுகிறது. பெரியோர்களிடத்துல கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்படி அபிராமணரான திருக்கச்சி நம்பி இடத்துல எப்படி நீ போய் விஷயத்தை கேட்க முடியும் என்று மற்றவர்கள்லாம் ஆக்ஷேபிக்க, இவரால் அவர்களுடைய படுத்தலை தாங்க முடியல, பொறுக்க முடியல. ஆகையினால அவர்களுடைய அந்த துன்புறுத்தலுக்கு இணங்கி இவர் என்ன பண்றாருன்னா, சரி நான் இனிமேல் போல, இப்போ பண்ணதுக்கெல்லாம் நான் பிராயஷ்டமாக ஒரு முறை அனந்த சரஸ்ல போய் தீர்த்தமாடிட்டு வந்து விடுறேன் அப்படின்னு நான் சொல்லி அனந்த சரஸுக்கு வரேன்னு ஒரு வியாசமாக வைத்துக்கொண்டு நேர திருக்கச்சி நம்பிகள் திருவடிகளை வந்து விடுறார். என்னுடைய பிரகிருதி பந்துக்கள்ல நான் இப்படி பாடுபடுத்துறா, எப்படி நீ அபிராமணரை போய் சேவிக்கலாம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் என்று திருக்கச்சி நம்பி இடத்துல விண்ணப்பம் செய்ய, திருக்கச்சி நம்பி சாதிச்சாராம், இவ்வளோ சிரமத்துக்கு நடுவில் என்னை வந்து பார்க்க தான் வேணுமா, அவர்கள் சொல்றபடிக்கே என்னை விட்டுடலாமே, அவர்கள் சொல்றபடியே கேட்கலாமே அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு மனசு உடைந்தே போயிடுது. ஆச்சாரியரான திருக்கச்சி நம்பிகள் அவரே வர வேண்டான்னு சொல்றா போல இருக்கே, நான் எங்க தான் போவேன் அப்படின்ற ஒரு பெரிய வருத்தத்தோட எழுந்தருளுகிற காலத்திலேயே அப்படியே திருநாட்டுக்கே எழுந்தருளி விட்டார் என்று சரித்திரம். இதை பார்த்தா என்ன தெரிகிறதுனா, திருக்கச்சி நம்பிகள் நேரா தேவபெருமான் இடத்துல பேசக்கூடிய மகிமையை பெற்றவர் அப்படின்றது அநேகமா அந்த ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இந்த மகிமை உண்டுன்னு தெரிஞ்சும் கூட, இப்பேற்பட்ட பரமபக்தர் பரம பாகவதர் அப்படின்றத தெரிஞ்சுண்டும் கூட அந்த காலத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் திருக்கச்சி நம்பி இடத்துல பெருமாளை பத்தி வந்து கேட்டாரு, அவரை போய் ஆச்சாரியராக ஏற்றுக்கொண்டாரு, அது என்னவா முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கார்கள் என்றால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படிப்பட்டவர்கள் தான் வர்ண தர்மிகள் என்று சொல்லப்படுகிறார்கள். மணவாள மாமனிகள் ஆச்சாரிய ஹிருதய வியாக்கியானங்கள் அங்கங்க இந்த வர்ணதர்மி அப்படின்ற சொல்லை கையாளுவர். வர்ணதர்மிகள் அப்படின்னா இவர்களுக்கு இந்த வர்ணத்திலேயே தான் நோக்கு, இவர்களுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எதில் அப்படின்னா என்ன பிறவி அப்படின்ற இந்த வர்ணத்திலேயே நோக்கு இருக்கு. நமக்கும் வர்ணாசிரமங்கள்ன்றது முக்கியம்தான், ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் வர்ணாசிரம தர்மங்கள்ன்றது முக்கியம்தான். நமக்கு எப்படி வர்ணாசிரம தர்மம் பயன் கொடுக்கும் அப்படின்னா, நாம் நம்ம சொரூபத்தை தெரிஞ்சுக்கிறோம். நான் இந்த உடம்பு கிடையாது, நான் ஆத்மா, நான் பரமாத்மாவுக்கு ஆட்பட்டவன், அதற்கு சேர அவனுக்கு தொண்டு செய்ய வேணும், இவ்வளவும் தெரிஞ்சின்றோமா. கைங்கரியம் தான் எனக்கு சொரூபம் அப்படின்றது தெரிஞ்சின்றோம். அந்த கைங்கரியம் ஸ்ரீ வைகுண்டத்துக்கு போனால் நிரந்தரமாக ஏற்பட போகிறது. இருக்கும் நாள் வரை இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இந்த உடம்போடு தானே கூடியிருக்கோம். அப்போ இந்த உடம்புக்கு சேர கைங்கரியம் பண்ண வேண்டும். அப்போ கைங்கரியம் பண்ணும் பொழுது இந்த உடம்பு என்ன வர்ணத்தில் பிறந்திருக்கோ, என்ன ஆசிரமத்தை ஸ்வீகாரம் பண்ணியிருக்கோ, அந்த வருணாசிரமத்துக்கு அனுகுணமாக கைங்கரியம் இருக்க வேண்டும் அப்படின்னா கர்மம் கைங்கரியத்திலே போகும். இங்கே தான் நமக்கு வர்ணாசிரம தர்மமானது பயன்படுகிறது. ஆனால் இந்த வர்ண தர்மிகளுக்கோ அவர்களுடைய முழு நோக்கமே எதில் இருக்கு அப்படின்னா பிறவியில தான் என்று, இப்படி பிறவியின் அடிப்படையில் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு அப்படின்னு இவர்களுடைய எண்ணமே. பக்தியை பற்றி கணிசிக்கிறதே கிடையாது. இப்படிப்பட்ட ஆர்குமெண்ட்ஸை உடைக்கிறதுக்காக தான் ஸ்ரீவச்சன பூஷணம், அதே போல நாயனார் அருளி செய்த ஆச்சாரிய ஹிருதயம் போன்ற கிரந்தங்கள். உங்க ஆச்சாரியால என்ன சொல்றா அப்படின்னா பிறவின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது அப்படின்னு சொல்றா. அப்போதான் வர்ணதர்மிகள்லாம் கேட்கிறார்கள், அப்படி சொல்ல முடியுமானா, சாஸ்திரங்கள்ல பிராமணியம் உயர்ந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னும் பொழுது நம்ம ஆச்சாரியால் என்ன ஒரு அபிப்பிராயத்தோட கேள்வி கேட்கிறா அப்படின்னா, சரி உயர்ந்தது அப்படின்றிய என்ன வசதி, பிராமணால் அப்படின்னா அவள் வந்து 8 அடி 10 அடி அப்படின்னு வசரத்துல இருப்பாளா, என்ன வசதினா என்ன அர்த்தம் அப்படின்ற கேட்டு அவர்களே பதில் சொல்றார்கள். ஸ்ரீவச்சன பூஷணத்துல பிராமணியம் விளைச்செல்லுகிறது வேதாதீன முகத்தாலே பகவல்லாப ஹேத்து. ஆக பிராமணியம் இருந்ததே என்றால், பிராமண பிறவை பிறந்தோம் என்றால் அப்பொழுது வேதாத்தியனம் பண்ண முடியும். அதனால பகவானை பற்றி தெரிஞ்சுட்டு பகவான் இடத்துல பக்தி செய்ய முடியும். கடைசியில் அங்கே தான் போய் முடியறது. அப்போதான் ஏற்றமே வருது.
பகவானுடைய பக்தி தான், அவன் திருவடியில் இருக்கக்கூடிய பக்தி தான் ஏற்றத்துக்கு உடலே ஒழிய வெறும் பிறவி ஏற்றத்துக்கு உடல் கிடையாது. அப்படிப்பட்ட பகவத் பக்தியானது இன்னொரு சான்றோர் இடத்துல ஏற்கவே இருக்கு என்றால் அவர் தானே உயர்ந்தவர் என்று இவ்வளவு சிம்பிள் லாஜிக் தான் நம்ம ஆச்சாரியர்கள் வைக்கக்கூடியது. இந்த வர்ண தர்மிகளுடைய எதிர்ப்பு அந்த காலத்துல புலிலோகாச்சாரியர் காலத்துல அப்போ எவ்வளவு இருந்திருக்கும். திருக்கச்சி நம்பிய ஆசைக்கிறதுன்றது யாருக்காவது கை கூடுமா? தேவபெருமான் திருவடிகள்ல அவர் நேர பேசுறார் தேவபெருமான் இடத்துல. அப்பேற்பட்ட மகாத்மா இடத்துல அடியேனும் போய் சேர முடியுமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்படி இருக்க இந்த வர்ண தர்மிகள்லாம் திருக்கச்சி நம்பியுடைய சம்பந்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவர்களுடைய மதிக்கேடு இருக்குன்னா, அப்போ அந்த காலத்துல புலிலோகாச்சாரியரோ இல்லாட்டி நாயனாரோ அவர்கள் இந்த கிரந்தங்கள்லாம் எழுதினார்கள் என்றால் எத்தனை எதிர்ப்பு வந்திருக்கும். ஒரு சுனாமியை போல எதிர்ப்பு வந்திருக்கும். சாதாரண எதிர்ப்பு கிடையாது, சுனாமியை போல எதிர்த்து வந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த வர்ண தர்மத்தினுடைய வர்ண தர்மிகளினுடைய ஒரு வெஸ்டீஜ், ஒரு விஞ்சிய பகுதியானது இன்றைக்கும் கூட கொஞ்சம் அன்பார்ச்சுனேட்டா இருக்கு என்றுதான் கொள்ள வேண்டும். ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ சொல்றேன்னா பிறவினால ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேனே என்றால் இப்போ 21st செஞ்சுரியில இப்பவும் கூட இதற்கு ஒரு சின்ன எதிர்ப்பானது இருக்கதானே செய்யும். சின்ன எதிர்ப்போ இல்லாட்டி பெரிய எதிர்ப்போ என்னன்றது எக்ஸாக்டா தெரியல. ஒரு 100 பேர் எதிர்க்கிறார்கள் அப்படின்னு வச்சுப்போமே. மட்டும் ஒன்று அனலைஸ் பண்ணணும். இந்த 100 பேர்ல என்ன கம்யூனிட்டி ரொம்ப அதிகமாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை எதிர்க்கும் என்றும் அனலைஸ் பண்ணி ஆக வேணும். பிறவியின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வெல்லாம் பார்க்கக்கூடாது, பண்புக்கு தான் ஏற்றம் கொடுக்கணும் அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை எதிர்த்து வரக்கூடிய ஒரு 100 பேர் வச்சுப்போம். அந்த 100 பேர்ல என்னுடைய ஹஞ்ச் என்ன அப்படின்னா, அநேகமா ஒரு 80% மேபி 80 பேர் வந்து பிராமண கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அப்படின்னு என்னுடைய ஹஞ்ச். ஒருவேளை இது சரி அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ பிராமணர்கள் இடத்துல இருந்தா இந்த ஒரு தப்பான எண்ணமானது வருகிறது அப்படின்றது தெரியுது. பிறவின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இருக்கு அப்படின்னு. இது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத எடுக்க வேண்டாம். அதற்காக முன்னாடியே காட்டிட்டு இல்ல ஸ்ரீவச்சன மோட்சணத்துல அதெல்லாம் அவ இந்த உச்சைஸ்தம்ன்றது கிம் ரூபம் அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. கிம் ரூபம் அப்படின்னா இந்த உயர்ந்தது அப்படின்னு சொல்றீங்களே, என்னதான் தாத்பரியம் அதற்கு அப்படின்றதான் நம்ம ஆச்சாரியர்கள்லாம் கேட்டுட்டு கடைசியில எல்லாமே பக்தியில தான் போய் முடியறது என்றெல்லாம் அழகா ஆர்குமெண்ட்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அப்போ அப்படி இருக்க இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறவின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கிடையாது அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிர்ப்பு பெரும்பாலும் பிராமின் கம்யூனிட்டியிலிருந்து தான் வருமே என்றால், அப்பொழுது பிராமின் கம்யூனிட்டி தான் இந்த ஒரு குழப்பத்துக்கு காரணம் என்றும் கொள்ள வேண்டியதாக இருக்கு. இந்த குழப்பம் இருக்கிறபடினால தான் இந்த காலத்துல யாருக்கு தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டியோட அதுல இன்ட்ரெஸ்டோட வரக்கூடிய ஏதோ ஒரு 8-10 பேர் அவ்வளவுதான் வரார்கள்னா, அவர்கள் மத்தியிலும் ஒரு பிரிவினை என்றது இருக்கவே கூடாது. இந்த எண்ணமானது அந்த பிரிவினை ஏற்படுத்துவதாகவும் இருக்கு. ஆகையினால இந்த காலத்துல இந்த எண்ணமானது அறவே போக வேண்டும். இந்த எண்ணம் இருக்கிறபடினாலதான் சனாதன தர்மத்துல வெளில இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லேருந்து எந்த பாதிப்பும் வர வேண்டாம். உள்ள இருக்கிற பிளவுகளே போதும். ஆன்மீகத்தை வளர விடாமல், சனாதன தர்மத்தை சஸ்டெயின் ஆக விடாமல் இந்த இன்டர்னல் பிளவுகளே கண்டிப்பா அது போதுமானதாக இருக்கும். இதனுடைய தாழ்ச்சிக்கு, சனாதன தர்மத்தினுடைய வீழ்ச்சிக்கு இதுவே போதுமானதாக இருக்கும். இந்த காலத்துல நாம் என்ன மனசுல நல்லா கொள்ள வேண்டும் அப்படின்னா, வர்ணாசிரம தர்மம் தேவைதான். அவரவர்களுடைய இண்டிவிஜுவல் வாழ்க்கையில கண்டிப்பா வர்ணாசிரம தர்மம் தேவை. சாங்கரியம்லாம் இல்லாம பிராமணர்கள் மட்டும் மனம் உணர்ந்து கொண்டு, அதே போல அந்தந்த கம்யூனிட்டி மட்டும் மனம் உணர்ந்து கொண்டு, இதெல்லாம் எதற்காக மறுபடியும் யோசிக்கணும். எந்த ஒரு பிறவியும் ஏற்றம் அப்படின்றதுக்காகலாம் கிடையாது. சாஸ்திரத்துல தர்மானுஷ்டானம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த பிறவியை வச்சுட்டு தான் தர்மானுஷ்டானம். அதனால அந்த பிறவியை மெயின்டைன் பண்ணணுமே அப்படின்ற எண்ணத்தோட மட்டும் கைங்கரிய புத்தியா இந்த மாதிரி சாங்கரியம்லாம் இல்லாமல் பார்த்து கொண்டு, அதற்கு பிறகு அகங்கள்ல நல்லபடியாக அனுஷ்டானம் பண்ணணும். சந்தியாவந்தனமோ இல்லாட்டி ஸ்ராத்தாதிகளோ அகங்கள் அவர்களுடைய இண்டிவிஜுவல் வாழ்க்கையில வர்ணாசிரம தர்மத்தை நன்றாக கடைபிடித்து, ஆனா பொதுவான இடங்கள்ல வர்ணாசிரம தர்மத்துக்கு இந்த காலத்துல ரெலவன்சியே கிடையாது. அது ரெலவெண்ட்டாகவே இருக்காது. ஏன்னா அந்த காலத்துல சமுதாயம் எப்படி இயங்கி இருக்கு, பிராமணர்களா அவர்கள் இந்த காரியம் மட்டும்தான் செய்வார்கள் அப்படின்ற நியமம் இருந்திருக்கு. ஆகையினாலதான் இந்த காரியமா இது பிராமணர்கள் மட்டும்தான் செய்வார்கள் அப்படின்ற நியமமானதும் ஒப்புக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த காலத்துல சமுதாயம் எப்படி இயங்குறது, பிராமணர்களா அவர்கள் இதுதான் செய்வார்கள் அப்படின்னு சொல்ல முடியறதா? பிராமணர்கள் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து மிலிட்ரி எல்லா இடத்துல தான் பிராமணர்கள் இருக்கார்கள். இப்போ பிராமணர்கள்னா அவர்கள் இது மட்டும் தான் செய்வார்கள்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது பொது இடங்கள்ல இந்த காரியமா இது பிராமணர்கள் மட்டும்தான் செய்வார்கள் அப்படின்றதும் சொல்ல முடியாது. ஆக சனாதன தர்மம் நல்லபடியாக சஸ்டெயின் ஆகணும், ஆன்மீகம் நல்லபடியாக சஸ்டெயின் ஆகணும்னா இதுல இன்ட்ரெஸ்ட் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்களை எப்படியாவது நல்ல பண்புகள் இருக்கிறதுனால தான் சனாதன தர்மத்துல ஸ்பிரிச்சுவாலிட்டியில இன்ட்ரெஸ்டோடவே வரார்கள்.
மேலும் வேண்டிய சில பண்புகள், எச்சத்திட்டு பார்க்கறது, இந்த மாதிரி சில பண்புகள் எல்லாவற்றையும் நன்றாக சொல்லிக் கொடுத்து, பொதுவான இடங்கள்ல என்ன நியமம் இருக்கணும்னா, நியமமே இருக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் என்னன்னா ஒண்ணே ஒண்ணு, நல்லவர்கள் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். இது மட்டும் தான் நியமம். நல்ல காரியங்களை செய்யறதுக்கு ஏதோ ஒண்ணு யாரா அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நல்லவர்கள் செய்ய வேண்டும். இந்த நியமத்தை அதிரிச்சிய இதை தாண்டி மற்றொரு நியமமானது சமுதாயத்தில் இருக்கக்கூடாது. அவரவர்கள் அகங்கள்ல வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். இப்படி பண்ணோம்னா சனாதன தர்மம் நல்லபடியாக சஸ்டெயின் ஆகி ஸ்பிரிச்சுவாலிட்டி நல்லபடியாக இந்த லோகத்துல நிலவும் என்று அடியனுடைய அபிப்பிராயம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.